ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்து ஒரு சொல் தரும் இரு பொருட்கள், ஒரு சொல் தரும் பல பொருட்கள். ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்தால் வந்து நம்ம கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் புக்கில் தான் இருக்குது. ஆனால் இது வந்து ஸோ எந்த எடிஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2005 எடிஷன் அந்த புக்கில் தான் இருக்குது. சரிங்களா? நமக்கு ஓல்டு புக்குக்கும் ஓல்டு புக் இருக்கு இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இருக்கிற குரூப் 4 நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நிறைய கண்டென்ட் வந்து அங்கே அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் வீடியோஸ் வந்து எடுத்து கொடுத்துட்றேன். சரிங்களா? நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சொல் தரும் இரு பொருள். ஸோ அது வந்து பார்க்கலாம். சரிங்களா? பார்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலகம், கான். இது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது தான். பார்னா வந்து உலகம், அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்குறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இசை. ஸோ இசைனா பார்த்தீங்கன்னா புகழ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிய ஓசை. ஸோ இது மூணுமே வந்து குறிக்கும். சரிங்களா? இசைனா வந்து புகழ், பாட்டு, இனிய ஓசை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான். ஸோ நான்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெட்கப்படு. நாணம்னா என்னது? வெட்கம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் இல்லையா? நான்னா வந்து வெட்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கயிறு. சரிங்களா? அரைஞான் கயிறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ நான்னா வந்து கயிறு. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெய். ஸோ மெய்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெய்னா வந்து உடல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து. மெய்னா வந்து உடல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்து. அடுத்து பாருங்கள் திரை. ஸோ திரைனா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரைச்சீலை. திரைனா வந்து அழை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரைச்சீலை. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் மறை. ஸோ மறைனா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறைத்துவை. சரிங்களா? மறைனா வந்து வேதம், மறைத்துவை. அடுத்து பாருங்கள் பிடி. ஸோ பிடினா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண் யானை. பிடினா வந்து பெண் யானை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடித்துக்கொள். சரிங்களா? பிடினா வந்து பெண் யானை, பிடித்துக்கொள். அடுத்து பாருங்கள் படி. படினா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடம் படி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு. படினா வந்து பாடம் படி, படிக்கட்டு. ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ திங்கள். திங்கள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், அப்புறம் பார்த்தீங்கன்னா மாதம். திங்கள்னால் வந்து சந்திரன், மாதம். அடுத்து பாருங்கள் வலி. ஸோ வலின்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வலிமை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோவு. சரிங்களா? வலிமை, நோவு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அதை வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 2005 எடிஷன் புக்கில் வந்து நமக்கு நியூ சிலபஸ் இப்போ டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க இல்லையா? தமிழ் நியூ சிலபஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு எது வேணுமோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது எல்லாமே வந்து நான் வீடியோவாக வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவேன். சரிங்களா? நீங்கள் நம்மளுடைய சேனல் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த டாப்பிக்கில் இருந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சூரியன். ஸோ சூரியன்னா வந்து என்னென்ன பொருளில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சூரியனா வந்து ஞாயிறுனா வந்து சூரியன். ஸோ கதிரவன், பகலேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருதி, பகலவன் அப்படின்னு கூட அதை சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த 4 பொருளும் பார்த்துக்கோங்க. பருதி, பகலேன், கதிரவன், ஞாயிறு பார்த்திங்கன்னா சூரியனை வந்து குறிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயல். ஸோ வயல்னால் பார்த்திங்கன்னா கழனி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழனம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா செய். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ நெருப்பு. நெருப்புனா பார்த்திங்கன்னா தீ, அனல், கனல். சரிங்களா? இது மூணுமே வந்து குறிக்கும். இந்த ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பொருந்தாத சொல் அந்த மாதிரி ஏரியாஸில் வந்து கேட்குறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் தவறு. ஸோ தவறுன்னா பார்த்திங்கன்னா மாசு, குற்றம், பிழை. தவறுனா வந்து மாசு, குற்றம், பிழை. அடுத்து பாருங்கள் கிளி. ஸோ கிளின்னா பார்த்திங்கன்னா தத்தை, சுகம், கிள்ளை. தத்தை, சுகம், கிள்ளை. அடுத்து பாருங்கள் பெண். ஸோ பெண்ணுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நங்கை, வனிதை, மங்கை. பெண்ணுனா வந்து நங்கை, வனிதை, மங்கை. அடுத்து பாருங்கள் கடல். ஸோ கடல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பறவை, முன்னீர். கடல்லாம் வந்து பறவை, முன்னீர். அடுத்து பாருங்கள் சொல். சொல்னால் பார்த்திங்கன்னா பதம், மொழி, கிளவி. சொல்னால் வந்து பதம், மொழி, கிளவி. அடுத்து பாருங்கள் குழந்தை. ஸோ குழந்தைன்னா பார்த்திங்கன்னா மகவு, குளவி, செய்.
குழந்தை பார்த்திங்கன்னா மகவு, குலவை, செய். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா செய்யுள். செய்யுள்னால் பார்த்திங்கன்னா பா, கவிதை, யாப்பு. செய்யுள்னால் வந்து பா, கவிதை, யாப்பு. ஸோ அவ்வளோதான் இந்த டாப்பிக்கில். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். நமக்கு 2005 எடிஷனில் பார்த்திங்கன்னா நிறைய டேட்டாஸ் இருக்குது. நான் எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோஸை வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துறேன், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.